உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஆதநேயர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருக்கிற முடியலனாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய இன்புட்ஸ் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலேசியால அந்த ஆடியோ லான்ச் அப்படின்றதுமே எல்லாருக்குமே கொஞ்சம் திகைப்பாதாங்க இருந்துச்சு. என்னடா மலேசியாவில் வச்சிட்டாங்கன்னு சின்னதாக ஒரு வருத்தம் இருந்தாலும் அங்கே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் தான். இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் பொழுது மலேசியாவே இன்னைக்கு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அங்கிருந்து பக்கத்து ஊர்களான எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லாருமே படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. 80,000 பேர் தான் அந்த உள்ளரங்கில் உள்ளடக்கம். அவ்வளோ பேர் தான் அங்கே சீட்டட் பண்ண முடியும். அங்கே அவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அங்கே கூடியிருக்காங்க. உள்ளே அரங்கத்துக்குள்ளாரே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அங்கே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கேயே 1,00,000 பேர் இப்போ அந்த அரங்கத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். கேட்கும் பொழுதே அங்கே ஒரு திருவிழா பயங்கரமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. எங்கே பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்ட் தாங்க. அப்படிதான் மலேசியா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தகவல் எடுத்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வரும்பொழுது இந்த மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, அதற்கு அடுத்தபடியா விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஒரு பெருமையா இதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்கள் அங்க மலேசியால நிறைய நிகழ்வுக்கும் விழாவுக்கும் போயிருக்காங்க. அதெல்லாம் மிஞ்சிற ஒரு கூட்டமா அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கள் பயங்கரமா வெளியவும் நிறைய வெல்கமா ரொம்ப அழகா அவங்களோட கலை நிகழ்ச்சிகளையும் வச்சிருந்தாங்க. மக்களே தயார் பண்ணியிருந்தாங்க. உள்ள கான்சர்ட் நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் வெளியிருக்கக்கூடிய மக்கள் ஆரவாரமா அவங்களோட செலிப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. உள்ள அரங்கத்துக்குள்ள போனதுமே அவங்களோட பாடல்கள் எல்லாருமே விஜய் அவர்களோட பாடல்கள் எல்லாருமே பாட ஆரம்பிச்சிருக்காங்க. நெகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேகமாய் வந்து போகிறாய் அந்த பாடலை, அந்த பாடல் எப்போ ஒழிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பாடல்கள் இந்த கான்சர்ட் போயிட்டு இருக்கும் பொழுதே மழை துளி தூவி இருக்கு. அப்போ அந்த பாடல் பாடியிருக்காங்க. அதுலேயே வைப் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ். கிட்டத்தட்ட ரொம்ப சீக்கிரமாகவே அந்த நிகழ்ச்சியை தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் வைப்பாக நிகழ்ச்சி பரபரப்பாக தொடங்கியிருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரியோ அவர்களும் அஞ்சனா அவர்களும் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரண் அவர்கள் நிறைய பேர்த்திட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் துவங்கப்படுது. ஒவ்வொருத்தராக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரோட என்ட்ரி ரொம்ப மாசா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, பேடாஸ் அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது யார் வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அணி வந்திருக்காரு. அணி பயங்கரமா வரவேற்றிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வரும்பொழுது இன்னும் ஒரு படி மேல போய் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே அஜித் சாரோட வாய்ஸ் ஓவர்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வையா இருக்கட்டும், நிறைய படங்கள் அஜித்தோட படங்கள் எவ்வளவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி கடைசியா துணி வரைக்கும் ஒரு விஷுவல் ஒன்று பண்ணியிருக்காங்க. வினோத் வரும்பொழுது அந்த அரங்கத்துல அஜித் அவர்களோட காணொலி இருக்கும் பொழுது, அந்த வாய்ஸ் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. அதை இன்னும் இரட்டிப்பா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அரங்கம் அப்படியே, அதான் சொல்றேன், அந்த பாகுபலி சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கா. நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளெல்லாம் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரா வராங்க. மமிதா பேஜி வரும்பொழுது டியூட்ல இருந்து ஒரு பாடல் அங்க ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. அதை பாடலை ஒழிக்க செஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தோட என்ட்ரியும் தொடங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா இப்போ மேடையில படத்தோட டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு பேச துவங்கியிருக்காங்க. விவேக் அவர்கள் பேசும்போது இந்த எலிவேஷன் சாங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த படத்துல மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. விஜய் அவர்களுக்கு இந்த எலிவேஷன் அப்படின்னு அவரே ஒரு எலிவேஷன் தாங்க. அவருக்கு என்ன நம்ம போய் எலிவேஷனான பாடல்கள் எழுதுறது அப்படின்றத ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருக்காரு. 5 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஷேர் பண்ண விடும்பொழுது சோபா மேம மேலே ஏற்றி விடுறாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சீக்கிரமா அவங்கள ஏத்துறாங்களே அப்படின்ட்டு. சோபா மேம மேலே ஏற்றினதுமே அவங்களும் தன்னோட மகன் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் போகும் பொழுது அவங்க எவ்வளோ நெகிழ்ச்சியா அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சக்சஸை உணர்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் அங்கேயுமே நடக்குது. அவங்க மேலே ஏறி வாழ்த்துக்களை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்றத தெளிவா அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர் டிராபிக் இருந்ததை விட அந்த மக்களோட சத்தம் மட்டுமே விஜய் அவரோட என்ட்ரிக்கு கேட்டிருக்கு.
ஸோ அவரு வந்து நிற்கும் பொழுது அங்க இருக்கவங்க டிவிக்கேன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ரொம்ப அழகா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இங்க அது வேண்டாம், அதுக்கான இடம் இது இல்லை அப்படின்றத ரொம்ப கியூட்டா அதுவுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஷோபா மேம் பேசும் பொழுது அரசியல் தானே பேசக்கூடாது, கட்சியை சார்ந்து தானே பேசக்கூடாது, என்ன பண்ணலாம், மேடம்க்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. அவங்க எப்பவுமே அவங்களும் ரொம்ப வெள்ளந்தீங்க, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. கண்ணீர் வருதுன்னா எந்த இடம்னு பார்க்கும்போது ஸ்பாட்லேயே அதை ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அங்கே வந்து இந்த கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டி கேட்டு வாரியா அந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை மேம் பாடுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு சிங்கர், எவ்வளோ அழகா பாடுவாங்கன்னு தெரியும். அவங்களும் விஜய் சார் அவர்களும் அந்த வாய்ஸில் அந்த பாடல்கள்லாம் எவ்வளோ நம்ம ரசிச்சிருக்கோம்ன்றது தெரியும். அந்த பாட்டில் ஒன்று வரும், நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்னு ஒரு வரி வரும். அதை விஜய் அவர்கள் முன்னாடி அவங்க அம்மா பாடுறாங்க. அரசியலை தானே பேசக்கூடாது, நீங்க இது பாடல் தானே, பாடல இல்லை அப்படின்ட்டு பாடியிருக்காங்க. விஜய் அவர்கள் ரொம்ப கியூட்டா ரசிச்சு, அதுதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி அளவுக்கு இல்லாத அளவுக்கு இதை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா உள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பேக் டு பேக் நாங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். நெல்சன் என்ட்ரி கொடுத்துட்டாரு, அட்லி என்ட்ரி கொடுத்துட்டாரு. இவங்களை எல்லாமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஹக் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் ரொம்ப கொண்டாட்டத்தோட ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்வுக்குள்ள வந்திருக்காரு. எமோஷன் ஆயிடக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா கூட மாலிக் அங்கிருந்து இங்க வரைக்கும் தொடர்ந்து கூடவே இருந்துகிட்டு இருக்காரு. மாலிக் கேவியனோட அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த டைலாக் தான் பொருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு காலையில இருந்து இந்த ஈவெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலேசியாவே அவனு தான் அப்படின்ற ஒரு வசனத்தை காலையில இருந்து எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பிகில் படத்துல சொல்லுவாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வசனம் நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அஜித் சார் அந்த டைலாக் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுற மாதிரியான மீம்லாம் பார்க்க முடியுது. எல்லா கார்களையும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க, இதுக்கு மேல எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கார்கள் முன்னாடி காவல்துறையோட வாகனங்கள் இருக்கு, அங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை, அதெல்லாம் பார்க்கும்பொழுது திகச்சிருக்கு, திக்குமுக்கு ஆடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மலேசியா அவரோட பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு டைம் இல்லை, உள்ள நடக்கிற விஷயங்களை அப்பப்போ உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரும் நாசர் அவர்கள் முதற்கொண்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணல, டெக்னீஷியன்ஸ் வந்து யாருமே மிஸ் பண்ணாம எல்லா விஷயங்களும் அப்டேட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.